தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருச்சி மாநகரத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகள், சாலை பணிகள் குறித்து நேற்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டேன். அதில் அந்த பணிகளில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அது எதனால் அந்த காலதாமதம் மற்றும் தற்போதைய அந்த பணிகளான எந்த நிலையில் உள்ளது, எப்போது அந்த பணிகள் நிறைவடையும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை தான் நான் இப்போது அளிக்க விரும்புகின்றேன். முதல்ல நம்மளுடைய மாரிஸ் மேம்பாலம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் 2024 ஜூனில் தான் பொறுப்பேற்றேன். எனக்கு ஒரு பொறுப்பேற்று ஒரு 4-5 மாதங்கள் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் உங்களுடைய பத்திரிக்கை, குறிப்பாக உங்களுடைய பத்திரிகையாளர் தான் என்கிட்ட அந்த கோரிக்கையில் வச்சுருந்தாங்க. மாரிஸ் மேம்பாலம் பற்றியும் கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அரிஸ்டோவுக்கு கேட்டிருந்தீங்க. அப்போ அந்த மார்ச் 2025 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உடனே நம்முடைய டிஆர்எம், ரயில்வே டிஆர்எம் அவரை சந்தித்து, அன்றைய மேலாளர் அவர் பார்த்திங்கன்னா அன்புடன் இருந்தார், அவரை சந்தித்து அந்த பழைய மைரஸ் அந்த ரயில்வே மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எடுத்தால் தான் பணிகளை ஆரம்பிக்க முடியும். மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பணி எல்லாம் தோண்டி போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக 8 மாதமாக இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது, நான் ஒரு 10 நாள் அதை அகற்றின்னு சொல்லிட்டு 4 நாட்கள்லாம் அந்த பழைய மேம்பாலத்தை அவங்க எடுத்ததுக்கப்புறம் தான் பணிகள் ஆரம்பித்தாங்க. ஸோ நான் தொடர்ந்து அதிலிருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 2 தடவை அவங்க ஒரு தேதிகள் கொடுத்துருந்தாங்க. இத்தனை மார்ச் முதல்ல என்ன சொன்னாங்க, மார்ச்சில் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக அதுக்கப்புறம் மாரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆகஸ்ட் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்க்கும்போது, ஆய்வு பண்ணும்போது அது ஆகஸ்ட்டில் முடியாது, செப்டம்பர், இனி ஒரு 40 நாள், செப்டம்பர் இறுதிக்குள்ளே நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 நாள் கூட கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் மாரிஸ் மேம்பாலத்தில் பார்க்கும்போது அங்கே பாலம் வேலை நடந்திருக்கு. ஆனால் பாலம் நிறைவு பெறும் மாதிரி இல்லையங்கிற சந்தேகம் உங்களுக்கு சரி, பொதுமக்களுக்கு நிறைவேறக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஃபேப்ரிகேஷன் என்னென்னா, அந்த எல்லாமே உங்களுக்கு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் தான் அந்த பாலம் ஃபுல்லாகவே. அது பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே கீரனூருங்கிற இடத்துல அந்த ஃபேப்ரிகேஷன் வேலை நடந்திருக்கு. அங்கே நம்ம அலுவலகத்துலேருந்து நேரடியாக போய் அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு பார்த்து ஆய்வும் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபேப்ரிகேட்டதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்படியே அசம்பிள் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே மாற்றுறது தான். ஸோ அதெல்லாம் அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு செப்டம்பர் இறுதிக்குள்ளே உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு யார், நம்முடைய மாநகராட்சி சார்ந்த அதிகாரிகளும் சரி, ரயில்வே துறை அதிகாரிகளும் அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நானும் அதை செக் பண்ணிட்டேன். ஸோ அது அடுத்து அரிஸ்டோ மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜூனில் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அங்கே கான்ட்ராக்டர்னால சில பிரச்சனை இருந்து அதனால தான் அந்த காலதாமதம் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ரயில்வே துறை அமைச்சரை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனை சொன்னதுக்கப்புறம் துரிதமான நடவடிக்கை, கடந்த கால சில தவறுகள்லாம் நடக்காத மாதிரி அவங்க ரயில்வே அதிகாரிகள் அதை ஒத்துழைச்சாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, மேற்கொண்டு ஒரு 5 மாதங்கள் டிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அவங்க யார்கிட்ட கொடுத்த அந்த ஜூனுக்கு பதிலாக அவங்க டிசம்பர் 2026 அதில் கண்டிப்பாக நாங்கள் இறுதிக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம், செயல்பாட்டுக்கு வந்துடும் சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. 3வது பொறுத்த வரைக்கும் நம்முடைய டவுன் ஸ்டேஷனில் இருக்கிற மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் உங்களுக்கே தெரியும், 2012 அது சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2012 சாங்ஷன் பண்ணதுக்கப்புறம் லேண்ட் எக்விசிஷன், நில கையகப்படுத்துறதுல நிறைய பிரச்சனை இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் 2018 தான் நில கையகப்படுத்துகிற அந்த இதெல்லாம் ஒரு தீர்வு ஏற்பட்டு 2023 தான் ஃபண்ட் சாங்ஷன்லாம் ஆகி அந்த பணிகள் தொடங்கினாங்க. 2023 ஆரம்பித்தாலுமே இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. இப்போ நான் நேற்று அந்த இடத்துல போயிருக்கும்போது அங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் கேபிள் பொறுத்த வரைக்கும் அதை எடுத்தால் தான் அவங்க ரயில்வே துறை வேலை செய்ய முடியும்னு சொல்லும் பொழுது, அவங்க அங்கே இருக்கிற நம்மளுடைய மின்வாரிய அதிகாரிகளும் மூத்த அதிகாரி அவங்கள வரவழைச்சு பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஒத்த கருத்து ஏற்படலை. நேற்று மாலை மறுபடியும் இங்கே ஆஃபீஸ் கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ரயில்வே துறை அதிகாரிகள், மின்வாரியம், அங்கே நம்முடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி எல்லாருமே பேசியது. ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பணிகளில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்தது. இன்று காலை மறுபடியும் அவங்கள வர சொல்லி ஒரு தீர்வு ஏற்பட்டு அவங்க உடனடியாக அந்த மின்வாரியம் பொறுத்த வரைக்கும் அந்த கேபிளை எடுத்துட்டு அங்கே டெம்பரரியாக எடுத்துட்டு அவங்களுடைய ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இதை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னா, உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது நம்ம டவுன் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு 2027 ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அது முடிஞ்சிடும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பஞ்சப்பூர்
பஸ் ஸ்டாண்ட், புது பஞ்சபுரம் பஸ் ஸ்டாண்டையும் அந்த நம்முடைய கிராப்பட்டிங்கிற அந்த பகுதி இணைக்கிற அந்த பாலம் பொறுத்த வரைக்கும் அது நேற்று பார்க்கும்போது வேலைகள் நடந்துட்டு இருந்தது. நவம்பரில் ஷெட்யூல் கம்ப்ளீஷன் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இந்த வருஷம் நவம்பரில் சொல்லியிருந்தாங்க. அதில் அங்கே இருக்கிற மண்கண்டத்துடைய தன்மை கொஞ்சம் சவாலாக இருந்ததுனால அதில் ஒரு 2 மாதம் டிலே, ஜனவரி 2027, அடுத்த வருஷம் ஜனவரி 2027 உள்ளே முடிஞ்சிடும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான என்னென்னா, நம்மளுடைய உங்களுக்கே தெரியும் பஞ்சப்பூரில் இருக்கிற நம்முடைய மதுரை சென்னை அந்த தேசிய நெடுஞ்சாலையும் நம்முடைய திண்டுக்கல் நெடுஞ்சாலையும் கரூர் நெடுஞ்சாலையும் இணைக்கிற அந்த இணைப்பு சாலை லிங்க் ரோடு பொறுத்த வரைக்கும்னா உங்களுக்கு வந்து சாங்ஷன் வந்து போன வருஷம் 2025 சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. 18 மாதத்தில் முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், பல இடத்துல பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் அந்த பிரிட்ஜ் மாதிரி சில இடங்களில் வருது. இது 3 ஃபேஸாக இருக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு இருக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 3க்கும் பொறுத்த வரைக்கும் அது தலா 2 கிலோமீட்டர். ஒன்று பஞ்சப்பூர்லேருந்து ஆரம்பிக்குது, ஃபேஸ் 3 பொறுத்த வரைக்கும் அங்கே கரூர் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது பொறுத்த வரைக்கும்னா ஏஎஸ் கொடுத்து அங்கே பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அங்கேயும் பொறுத்த வரைக்கும் நில கையப்படுத்துகிற பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ரயில்வேல என்ஓசி வாங்குறதுலேயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் இடையில் இருக்கிற 5 கிலோமீட்டர் சொச்ச பகுதி பொறுத்த வரைக்கும் அது ஏஎஸ்சியால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனே இனி ஆகாமல் இருக்குது. அது அதிகாரிட்டு கேட்டால் நான் இதுதான் காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னென்னா, இது நம்மளுடைய அந்த பஞ்சப்பூர்லேருந்து நம்ம கரூர் போகிற அந்த இணைப்பு சாலை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மதுரை ரோடு, திண்டுக்கல் ரோடு, கரூர் ரோடு இணைக்கிற சாலை பொறுத்த வரைக்கும் அது சவாலான ஒரு ப்ராஜெக்ட். அது ஆக்சுவலி அது வந்து இது கடந்த கால அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, அது குறைஞ்சபட்சம் 15-20 வருஷம் வரைக்கும் இழுக்கலாங்கிற ஒரு இது இருக்கு. ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் நான். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த கான்ட்ராக்டருக்கு சரி, அங்கே இருக்கிற நம்மளுடைய அதிகாரிகள் சரி, நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நம்ம கடந்த கால அனுபவம் போய் நம்ம சொல்லியிருக்கோம். பல பிரிட்ஜஸ், பல பாலங்கள், பல சாலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ காலதாமதமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ சவாலாக இருக்கிற நம்ம அந்த இணைப்பு சாலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படலாம் செய்யலைன்னா அது 15-20 வருஷம் ப்ராஜெக்டாக மாறிடும்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு நான் என்ன இந்த அதிகாரிகிட்ட நான் கேட்டிருக்கிறேன், நான் எதனால் இந்த டிலே, நம்மளுடைய மாரிஸாக இருக்கட்டும், அரிஸ்டாவாக இருக்கட்டும், மறுபடியும் ஒரு 2 மாரிஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மாதம் டிலே ஆகிருக்கு. அரிஸ்டோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மாதம் டிலே ஆகிருக்கு. இது எதனால காரணம் சொல்லும்போது அவங்க சொன்ன காரணங்கள் என்னென்னா, இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அந்த இது பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாங்க, வெல்டிங் பண்ணுறாங்க, அதுக்குண்டான தட்டுப்பாடு இருந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த 2 மாதம் அந்த எலெக்ஷன் டைம்னால அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா போன்ற வெளி மாநிலங்கள்லேருந்து வந்த தொழிலாளர்கள் பொறுத்த எலெக்ஷன் டியூ அவங்களுக்கான வெளியே போயிட்டாங்க. அதுலேயும் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்தி சொன்னாங்க. அது நான் ஏற்புடையது இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் நான். இதெல்லாம் நீங்கள் பல இதை கருத்தில் கொண்டு தான் நீங்கள் எனக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறீங்க. அது நீங்கள் அது காலதாமதம் ஏற்படும் போது மக்கள்கிட்ட நான் சொல்ல முடியல. மக்களும் பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள்னால நீங்கள் காலையில் பள்ளிக்கு போகிற மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், இல்லை அரசு அந்த அலுவலர்களுக்கு போகிற ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், உங்கள் வர்த்தகத்தில் இருக்கிறவங்கள எல்லாருக்கும் இது கிட்டத்தட்ட 2 வருஷமா 3 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தயவு செய்து இனிமே எனக்கு காலதாமம் ஆகக்கூடாது. யாருக்கு நீங்கள் வீக்லி ஷெட்யூல் எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. மேற்கொண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷெட்யூல் படி எனக்கு சொன்னபடி இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே வந்து டிலே இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி மாரிஸ் பாலத்துக்கு சரி, நம்ம அரிஸ்டோ பாலத்துக்கு சரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். டவுன் ஸ்டேஷன் பாலத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதனால் இனி வர்ற காலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன ஷெட்யூல் படி முடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஸ்டின்ஸுக்கு வேறு இன்னும் அடுத்து என்னென்னா, நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இங்கே திருச்சியிலிருந்து இங்கே ஒரு காலை நேர சேவை இங்கேருந்து நம்ம திருப்பதிக்கு போகிற ஒரு ரயில் சேவை வந்து வேணும்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக நீங்கள் பல பேர் கோரிக்கை வச்சுருந்தாங்க, ஜனங்க வச்சுருந்தா மீடியாவில் அவங்க கேட்டிருந்தாங்க. நான் ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட ஒரு பகல் நேர சேவை, ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஒன்று எங்களுக்கு ஒரு பெங்களூருக்கு வேணும், எர்ணாகுளத்துக்கு கொச்சினுக்கு ஒன்று வேணும், திருப்பதிக்கு வேணும். அந்த 3 இடத்துக்கு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குறுதியின்படி என்னென்னா, அவர் இது சம்மந்தமாக பலரும் நான் பேசியிருக்கேன், ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன். நம்மளுடைய மானிய கோரிக்கை அதுலேயுமே நான் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன், இந்த தேவையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ வந்து அவங்க ரயில்வே துறை அமைச்சகம் பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்சியிலிருந்து நம்ம திருப்பதி வரைக்கும், திருப்பதி மூலிமா குண்டூர் போகிற அந்த ட்ரெயின், யார்கிட்டையும் அந்த ட்ரெயின் குண்டூர் திருப்பதி ட்ரெயின் இருந்தது, அது திருச்சி வரைக்கும் அவங்க நீட்டிச்சிருக்கிறாங்க. நம்ம ரிக்வஸ்ட் கேட்டு நீட்டிச்சிருக்கிறாங்க. பகல் நேர சேவை
நமக்கு ரொம்ப நாள் கழித்து நமக்கு வந்து திருச்சியிலேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய ரயில் சேவை இப்போ கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் ஒன்றிய அமைச்சகத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே வேளையில் திருச்சி விமான நிலையம் பொறுத்தவரை முக்கியமான ஒரு நான் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், திருச்சி விமான நிலையம் பொறுத்தவரை சர்வதேச விமான நிலையம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. வருஷம் வந்து உங்களுக்கு பேசஞ்சருடைய இது வந்து எண்ணிக்கை வந்து பன்மடங்கு நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் உங்கள் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தினுடைய கட்டடம் அந்த இது பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பு நம்முடைய மாண்புமிகு பிரதம மந்திரி வந்து திறந்து வச்சுட்டு போனார். அது என்னென்னா கிட்டத்தட்ட 20 வருஷ தேவைகளை மனசில் வச்சுக்கிட்டு அவ்வளோ வருஷம் கட்டிடத்தை அவங்க கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா அந்த ஓடுதளம் ரன்வே எக்ஸ்பேன்ஷன் அது முடிக்கலைன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய விமான நிலையத்தை கட்டி அது புரோஜனம் இல்லாமல் போயிடும் தான் அது எல்லாருடைய இது. அதே நேரத்தில் என்னென்னா இப்போது அந்த விமான நில ஓடுதளத்துக்கு விரிவாக்கத்துக்குடைய நிலம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. நான் 2024 ஜூனில் நான் பொறுப்பேற்கும் போது என்கிட்ட முக்கியமான கோரிக்கை என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஓடுதளம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன்னு சொன்னேன். அந்த நில கையகப்படுத்துறதுல கிட்டத்தட்ட 100% அது முடிஞ்சிருச்சு. போன ப்ரெஸ் மீட்டில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். முடிஞ்சு நம்முடைய திருச்சி விமான நிலைய நிர்வாகம் அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய நிலத்தில் நாங்கள் முடிச்சுட்டோங்க. அது கிட்டத்தட்ட நம்மளுடைய அது பாராட்டுகள் என்னன்னா எனக்கு மாத்திரம் கிடையாது, இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் நம்முடைய மாவட்ட ஆட்சியரத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய உழைப்பில் கிடைச்சது தான் நிறைய மக்கள் அது கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நான் நிலத்தெல்லாம் கையகப்படுத்தாச்சு, ரொம்ப சிரமப்பட்டு கையகப்படுத்தி 100% முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா அந்த கையகப்படுத்த நிலத்தில் வந்து கிட்டத்தட்ட 350 கோடி அதை விரிவாக்கப்படி அந்த பணியில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 350 கோடி தேவையான டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கை அதை வந்து திருச்சி விமான நிலைய நிர்வாகம் வந்து இந்திய விமான நிலைய ஆணையத்துக்கு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட மார்ச் மாதமே அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க 350 கோடி தேவைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த நிதி எப்போ வரும் எப்போ கிடைக்கிற எந்தவித பதிலும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தற்சமே இருக்கிற விமான நிலையம் அந்த ரன்வே இருக்கு பார்த்தீங்களா, 2 பக்கம் இருக்கிற அந்த சாயிலுடைய அந்த இது மண்ணுடைய தன்மை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட அளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னென்னா கலிஃபோர்னியா பேரிங் ரேஷன் சொல்லுவாங்க. அதன்படி வந்து குறிப்பிட்ட அந்த மண்ணுடைய தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய அந்த தரத்தின்படி இல்லை. 2027 டிசம்பருக்குள்ள அதை மாற்றி அமைச்சர்னு சொல்லிட்டு நம்ம திருச்சி விமான நிலைய நிர்வாகம் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ரன்வே விட்டு சில விமானங்கள் வந்து சில சமயம் ஒரு விபத்தாவது வெளியில் போகணும்னா அந்த மண் வந்து அந்த மண்ணில் வந்து அந்த விமானம் வந்து ஓடுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அதோட தன்மை ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப மிகப்பெரிய விபத்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை மாற்றி கொடுக்குறோம். அது ஒரு அடிக்கு அந்த மண்ணை வந்து மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம திருச்சி மாநில அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. 2027 டிசம்பருக்குள்ளே மாற்றிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற விமான சேவைகள் இருக்கும்போது அதை மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த ரன்வே எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, இப்போ அந்த புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த விமான சேவைகள் மறுபடியும் அதை தொடங்கலாம். அந்த பழைய இடத்துல வந்து இந்த ரிப்பேர் ஒர்க்கு அந்த பண்ணலாம். அவங்க அந்த மண்ணை மாற்றி செய்கிற வேலைகள் பண்ணலாம். இப்போ இதை கருத்தில் கொண்டு நம்முடைய ஒன்றிய அரசு சரி, நம்முடைய விமானத்துறை அமைச்சகமும் சரி, இந்த விமான நிலைய அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷனுக்கு உண்டான அந்த நிதி 350 கோடியை வந்து விரைவில் அவங்க சாங்ஷன் பண்ணுங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இது வந்து இனிய காலதாமதம் செய்யாதீங்க. கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய திருச்சி மாவட்ட நிர்வாகம் வந்து சிரமப்பட்டு நம்ம திருச்சி மக்களும் சரி அவங்களுடைய தங்களை நிலங்களை கொடுத்து இப்போது நிலம் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த விரிவாக்கத்துக்கு உண்டான அந்த நிதி 350 கோடியை நம்முடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதுக்குண்டான நிதியை உடனே கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி திருச்சி மாத்திரம் கிடையாது, மத்திய தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சர்வதேச நுழைவு வாயிலாக இருக்கிறது நம்ம திருச்சி பன்னாட்டு விமான நிலையமாக இருக்குது. இங்கே தொழில் வளர்ச்சிக்கும் சரி, இன்றைக்கி பல்வேறு இதுக்கு வந்து அந்த தொழில் வளர்ச்சிக்கு சரி, திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது, மத்திய தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கே இந்த விமான நிலைய வளர்ச்சி பெரிதும் பங்களிக்குங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இனியும் காலதாமதம் ஆகக்கூடாது என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் கொடுக்குறேன். பொருளாதார நீங்கள் அவர் சொல்கிற காரணம் பற்றி உங்களுக்கே தெரியும். நீங்கள் மேற்கு ஆசிய பகுதியில் பொறுத்த வரைக்கும் நடக்கிற அந்த போர் காரணமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை காரணமாக
நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கச்சா எண்ணெயுடைய அந்த வருகை நமக்கு கிடைக்காதனால உங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலுடைய விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு. இப்போ 4வது முறை அதை விலையை ஏற்றிருக்கிறாங்க. இப்போது இதோடைய இம்பேக்ட் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஜனங்கள், மிடில் கிளாஸ் மற்றும் சாதாரண ஜனங்களுக்கு வந்து வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த கமர்ஷியல் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் பல மடங்கு ஏற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு அந்த அவங்க கிட்டத்தட்ட 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்தா கூட இன்றைக்கி சிலிண்டர் கிடைக்க முடியாதனால பல கையேந்தி சாதாரண ஹோட்டல்கள் நிறைய இது மூடிட்டாங்க இன்றைக்கி. இப்போ என்னென்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கி சரக்கு போக்குவரத்துடைய இது பொறுத்த வரைக்கும் அதோடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கூடும் பொழுது நீங்கள் காய்கறி விலையோ இருக்கட்டும், இங்கே எல்லா பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரும் பொழுது வீக்கம் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் அதுவும் வந்து கூடுறது போது மொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சவாலாக இருக்குங்கிறது தான் ஒரு இதில் என்னென்னா ஒன்றிய அரசு ஏற்கனவே இது ஒரு பதட்டமான சூழ்நிலையை தெரிஞ்சிருக்கு, பல மாதங்களே தெரிஞ்சு முன்கூட்டியே நமக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் அதை வந்து ஒன்றிய அரசு செஞ்சுருக்கணும். சரி, இப்போனாச்சும் அந்த மாற்று ஏற்பாடுகளுக்கு உண்டானது கச்சா எண்ணெயும் சரி, நமக்கு அந்த எல்பிஜிக்கு அதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் ஒன்றிய அரசு விரைவில் செஞ்சு இது போன்ற ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்மளை வந்து இந்திய நாட்டையும் சரி மக்களையும் வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை ஒன்றிய அரசு இருக்குது. அவர் சகோதரர் ராகுல் காந்தி சொன்னது வந்து ஒரு உண்மையான கருத்து தான். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் டீசல் இவ்வளோ கூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி டீசல் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பொறுத்த 105 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. இப்போ டீசல் காஸ்ட்டு 96 ரூபாய்க்கு வந்துச்சு. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்க. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு இனியும் இந்த ஒரு சவாலான சூழ்நிலை அவர் இன்ஃபேக்ட் ஊரடங்கு உத்தரவு கூட வரலாம்ங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலை ஒன்றிய அரசு இதில் அதிக கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். ஒரே ஒரு இது நான் வந்து ஃபஸ்ட்டு திருச்சி சம்பந்தமான மேம்பால பணிகள், சாலை பணிகள், விமான போக்குவரத்து, ரயில்வே துறை, என் வேலை இதுதான் உங்களுக்காண்டி செய்யும், உங்களுக்காண்டி திருச்சி ஊருக்காண்டி செய்யணும். இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா ஜனங்க மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது, அவங்களுக்கு வந்து பல்வேறு கருத்துகள் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் மூலிமா அவங்களுக்கு ஒரு பதிலாக போக முடியும். ஏன்னா அதுக்காண்டி தான் கேட்குறேன். இது அவங்க சகோதரி அவங்களுடைய அக்கா கனிமொழி அவங்களுடைய கருத்து. அது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் இயக்கத்தை வலுப்படுத்தணும். அது எங்கள் அதை பற்றி நான் சொல்ல முடியும். கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து வந்து நீங்கள் அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அக்கா கிட்ட தான் கேட்கணும். இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன், நான் படித்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வர்ற காலங்களில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் இல்லாமலே நமக்கு திமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஒரு இயக்கமும் அதே கருத்தை நாங்களும் சொல்லலாம் இல்லையா? நாங்களும் சொல்லலாம், பிற இயக்கங்களும் சொல்லலாம். அது ஒரு இயக்கத்திற்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்காண்டியும் இயக்க நலனுக்காகவும் சொல்ல வேண்டிய கருத்து. அது அவங்களுடைய திமுகக்காண்டி அவங்க சொல்கிற கருத்து. இப்போ அதே கருத்து வந்து எல்லா கட்சிகளுக்கும் உகந்தது தான். கூட்டணி எல்லாமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள். அதனால் வந்து என்னென்னா அவங்க கருத்து அது வந்து என்ன எல்லாருக்கும் அது பொருந்தும். என்னென்னா கூட்டணி இல்லை, நம்ம தனிச்சு நிற்கணும், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணுங்கிறது எல்லா கட்சிக்காரர்களோட விருப்பம். அது பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து தவறுல தான் சொல்லுவேன். இல்லை, அது நிதி அவங்க ஒதுக்கலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுடைய எஸ்டிமேட் பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட அவங்க 1 கோடிக்கு மேலே வருது. அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது முயற்சி பண்ணுறதை நான் முடிவு எடுத்திருக்கேன். அந்த தேர்தலாம் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுக்கிறேன். மதுரை ஒரு ட்ரெயின் வந்து நைட்டு மதுரையிலேருந்து இயக்கியிருக்காங்க. சரி, அந்த டயத்தில் வந்து திருச்சியிலேருந்து தென் மாவட்டத்துக்கு வந்து ரயில் வசதி எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வீக்கெண்டு அந்த மாதிரி சமயங்களில் தென் மாவட்டத்தில் வேலை பார்க்குறவங்க தான் அதிகமாக இங்கே இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. புதுக்கோட்டை, திருச்சி அந்த ட்ரெயினை வந்து திருச்சி வரைக்கும் ரன் பண்ண முடியாத வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் உங்கள் கோரிக்கை நீங்கள் எழுதி கொடுங்க, நீங்கள் கண்டிப்பாக நான் பரிசீலனை செய்கிறேன். இல்லை, நீங்கள் கொடுங்க. நீங்கள் நான் இது வரைக்கும் இது கொடுக்கல. நீங்கள் கொடுங்க. நீங்கள் அதை ஆல்டர்னேட்டிவ் என்ன நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் நான் கண்டிப்பாக நான் பரிசீலனை செய்கிறேன். இல்லை, பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் நம்ம பேர் என்ன பால் பண்ணை அந்த துவாக்குடி அந்த இது பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம
இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சரி, நம்மளுடைய மாவட்ட ஆட்சியும் சரி, அதுக்கு உண்டான தீர்வு அவங்க கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நாங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் ரோடு சரி, அது கோர்ட்டுடைய உத்தரவுப்படி நாங்கள் செயல்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நில கையகப்படுத்துகிற பணிகள் பல இடங்களில் நடக்க வேண்டியது இருக்குது. அது கண்டிப்பாக துரிதப்படுத்தணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட வருஷங்களாச்சு, பல வருஷங்களாச்சு, பல விபத்துகள் நடந்திருக்கு, பல உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம். நம்ம இனியும் காலதாமதம் இருக்கக்கூடாது. புதிய அரசு, நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சரி, இனியும் காலதாமதம் செய்யாமல் நம்முடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவுகளின்படி அந்த அணுகுச்சாலை சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் அந்த பணிகளை முடிக்கணுங்கிறது நான் கண்டிப்பாக அதில் நான் கவனம் செலுத்துவேன். ஸ்பீடை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ லாஸ்ட் வீக் நடந்தது ஸ்பீட் டெஸ்ட் பண்ணாங்க 140 கிலோமீட்டர் சொல்லியிருக்கோம். சரிங்க. அது சம்மந்தமாக எதுவும் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நம்ம அவருடைய இங்கே இருக்கிற கோட்டை மேலாளர் டிஆர்எம் கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறேன். பண்ணிட்டாங்க 140 வரைக்கும். மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. அப்படி விரைவுபடுத்தினா நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு போகிற இடத்துக்கு இனியும் விரைவாக நம்ம போகலாம். நம்ம நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான் அது. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போது திருச்சி நம்ம சேலம் ரூட்டு டபுளிங் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோரிக்கை. நான் இன்ஃபேக்ட் இந்த தடவை நம்ம ரயில்வே அமைச்சரை பார்க்கும்போது அந்த திருச்சியிலேருந்து நம்ம சேலம் போகிற அந்த ரூட்லேயும் பொறுத்த வரைக்கும் ட்ராக் டபுளிங் அதையுமே நான் கண்டிப்பாக கேட்க போகிறேன். நான் கேட்கும்போது உங்களுக்கு டபுளிங் ஆகும்போது இனியும் பொறுத்த வரைக்கும் இனியும் நம்முடைய ஸ்டாப்பேஜஸ் குறையும். நீங்கள் அங்கங்கே ஸ்டாப்பேஜஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரெயின் வேகமாக போனாலுமே சில நேரங்கள் நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா எதிர் வர ட்ரெயின்களாக இருக்கட்டும். அந்த மாதிரி ட்ராக் டபுளிங் ஆகும்போது இனியும் நம்ம காலதாமதம் ஆகாமல் நம்ம இனியும் விரைவாக நம்ம இடங்களுக்கு போய் போகலாம். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில 20 ஆண்டுகளாக அந்த டோல் வசூலிச்சுட்டு இருக்காங்க. சரி. அதுக்கான காலம் முடிஞ்சிருச்சு. 20 ஆண்டு ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லி அதை வந்து வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 20 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ மேற்கொண்டு 5 ஆண்டுகளுக்கு அதை நீடிச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான டோல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு உங்களோட முயற்சி என்ன? இது வரைக்கும் நான் சம்பந்தமாக வெளிப்படையாக சொல்லிடுறேன். நீங்கள் அந்த டோல் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் தான் அவங்க இயங்கணும். அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் அது அவங்க அந்த டோல்கள் அங்கே இந்த இது வாங்கக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்குது. அங்கே சில இடங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக இது வரைக்கும் நான் எந்த ரெப்ரசன்டேஷனும் பண்ணலை. நான் கண்டிப்பாக நீங்கள் இந்த பத்திரிக்கையில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நான் கண்டிப்பாக இது சார்பாக வந்து நம்ம ஒன்றிய அமைச்சகத்துக்கு சரி, நம்மளோட நாடாளுமன்றத்தில் இது சம்மந்தம் நான் கண்டிப்பாக கேட்குறேன். நான் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை நிலம் கையகப்படுத்த வேண்டியது, சர்வீஸ் ரோடு போட வேண்டியது இருக்கு. திருச்சி தஞ்சை சரி. ஆனா திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில 16 ஆண்டுகளுக்கு முன்பே நிலம் கையகப்படுத்திட்டாங்க. படுத்தின நிலத்தை, பணம் கொடுத்த நிலத்தை இன்னும் அந்த விவசாயிகள், அந்த மக்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை எடுத்து ரோடு போடக்கூடிய பணி இன்னும் நடக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய விபத்துகள் நடக்குதாங்க கரூர் பைபாஸ்ல, அந்த திருப்பாயத்துறையில இருந்து திருச்சி வரைக்கும். திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒத்துக்கிறேன். நானே பல முறை அந்த சாலையில் நான் போகிறேன். நான் ரொம்ப குறுகிய சாலை, பல நேரங்களில் விபத்து. இப்போ சமீபத்தில் கூட ஒரு விபத்துகள் நடந்தது. நம்ம அவங்க பத்திரிகையில் படிச்சிருந்தேன். நான் அது என்னென்னமோ தேசிய நெடுஞ்சாலைத்துறை கிட்ட வந்து நான் அமைச்சகத்துக்கிட்ட நான் கேட்டிருந்தேன். இது நீங்கள் இந்த குறிப்பாக அந்த திருச்சி கரூர் இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் இதில் ஏன் வந்து நீங்கள் சொல்கிற பல ஆண்டுகளுக்கு முன்பே லேண்ட் அக்விசிஷன் நில கையப்படுத்த முடிஞ்சிருச்சு, ஏன் வந்து அது பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட்லேயும் கேட்டிருந்தேன். கேள்வி நேரத்துலையும் அதை நான் குறிப்பிட்டிருந்தேன். அது சரியான பதில் எனக்கு கிடைக்காத பட்சத்தில் அமைச்சரை நேரில் போய் சந்தித்து நான் கேட்ட கேள்வி கூட சரியான பதில் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த திருச்சி கரூர் நெடுஞ்சாலை ஒரு சைடு உங்களுக்கு தெரியும் 6 இருக்குது, ஒரு சைடு வந்து உங்களுக்கு ட்ராக் இருக்குது. உங்களுக்கு இதில் என்னென்னா மேற்கொண்டு அங்கே வந்து விரிவுபடுத்துறதுக்கு உண்டான அங்கே சூழல் கிடையாது. நாங்கள் அதெல்லாம் புதுசாக க்ரீன்ஃபீல்டு, அதாவது புதுசாக நாங்கள் அந்த ரூட் இல்லாமல் நாங்கள் வேறு இடம் நாங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் அந்த கான்ட்ராக்டருக்கு உண்டான அந்த பர்டிகுலர் அந்த பீரியட் வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் டோல் போட்டு வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து முடிகிறதுக்கு இனி சில மாதங்கள் தான் இருக்குது. அது முடிஞ்ச உடனே இந்த புதுசாக அந்த க்ரீன்ஃபீல்டு அந்த ஹைவே, அதாவது நம்ம திருச்சியிலேருந்து கரூர் போகிறது, கரூர் சேலம் போகிற அந்த இது வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம். இது இன்ஃபேக்ட் காலதாமதம் ஆகிருக்கு. நான் இந்த காரணத்துக்காண்டி இப்போ இருக்கிறதெல்லாம் நாங்கள் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை கிடையாது, சாத்தியம் படாது. அதனால் நாங்கள் புதுசாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போவே அதை எடுத்தானா இப்போ எடுத்துருக்கிற அந்த கான்ட்ராக்டரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம். இந்த சூழல் பொறுத்துட்டு எடுக்க முடியாது. பட் இது நாங்கள் கண்டிப்பாக நான் செய்யணும்னு சொல்லிட்டு நேரடியாக அமைச்சரே அதிகாரி மூலிமா எனக்கு பதில் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் அது செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா பல உயிரிழப்புகள், நானே போகும்போது நான் ரொம்ப பயப்படுற ரூட் வந்து அந்த திருச்சி கரூர் ரூட். நான் ஒத்துக்கிறேன். அது கண்டிப்பாக என்னுடைய அதிக கவனமும் அதில் செலுத்துவேன்.
இப்போ கடலுக்குள்ள எல்லாம் பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி. இப்ப அந்த அதிகமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுரங்கப்பாதை கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க ரயில்வே அதிகாரிகள். அது ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சா விபத்துகள் குறையும், கொஞ்சம் அந்த மக்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கான சுரங்கப்பாதை மாதிரியான விஷயங்களை உருவாக்க முடியுமாங்க? எங்க சொல்றீங்க? அரியமங்கலம், திருவரம்பூர், இப்படி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இல்ல நீங்க ரயில்வே சொல்றீங்களா? ஆமா, ரயில்வே அண்டர்கிரவுண்ட் பிரிட்ஜ். அதாவது நிறைய இடங்களில் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் நான் கடந்த இந்த ஒரு 1.25 வருஷத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் வந்து ஆர்ஓபிஸும் சரி, வெஹிக்குலர் அண்டர் பாசஸும் சரி, பல்வேறு இது நான் சாங்ஷன் இப்போ கொடுத்துட்டாங்க. அவங்க சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. சிலது வந்து டிசைன் இதில் இருக்குது, சிலது இன்ஃபேக்ட் வேலை பணிகள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு இல்லைங்க. அதாவது அங்கே 4 வீடு இருக்கும், 5 வீடு இருக்கும். அங்கே வந்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதி வந்து ரயில்வேஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த நில கையப்படுத்துறதுல எங்களுக்கு அது ஒத்துழைக்கணும். அந்த ஜனங்க அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு விரும்பலை. நாங்கள் ஃபண்டு முதல்ல நாங்கள் சாங்ஷன் பண்ணிடுவோம். நான் இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, 2-3 இடங்கள் அதை பற்றி அதனால தான் நிற்குது. இப்போது நானும் அந்த சம்மந்தப்பட்ட அது கவுன்சிலர் அவர்கிட்டயே நேரடியாக பலமுறை நான் பேசியிருக்கிறேன். பேசியோ அவங்க என்ன சொன்னால், நீங்கள் இது பண்ணுங்கள், ஒரு 5 வீட்டுக்காரனால 20,000 பேர் பாதிக்கிறாங்க. இது வந்து பல வருஷம் 10-12 வருஷம் இதுக்கான இந்த இது ரயில்வேஸ் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொறுத்து ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன அந்த பகுதி ஜனங்க, அது அங்கே இருக்கிற கவுன்சிலராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த சமூக தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இதில் ஒத்துழைப்பு கொடுத்து செஞ்சு பண்ணாலும் டெஃபினட்டாக பண்ணலாம். பிற இடங்களில் பொறுத்த வரைக்கும் நிறைய புஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வெஹிக்குலர் அண்டர் பாசஸ்க்கு புஷ் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்ஓபிஸ்க்கு புஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் ஜி கார்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 15 வருட கோரிக்கை அது நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீங்கள் உயர்நீதிமன்றத்துலேயும் கேஸே இருக்குது. அதெல்லாம் தாண்டி அது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னங்க எத்தனை பேர் இது பண்ணிட்டாங்க, நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய தொடர் முயற்சி, கிட்டத்தட்ட 18 மாதங்கள் தொடர் முயற்சி, உங்களுக்கே தெரியும், அது ரயில்வே நிலம் கொடுத்தாதான் இவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதில் கட்ட முடியும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 20-25 மீட்டிங் இருக்கும். நான் தொடர்ந்து அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், 2 துறை அமைச்சர்கள், ரயில்வே துறையாக இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், 2 அமைச்சர்கள் பேசி, அதிகாரிகள்கிட்ட பேசி, கடைசியாக ஒரு ஒத்த கருத்து கொண்டு வந்து அவங்க ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அந்த 8 ஏக்கர் நிலத்தை முதல்ல என்ன சொன்னாங்க, மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும், இல்லை அதுக்குன்னா லீஸ் சார்ஜஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது கடைசியாக பேசி எதுவுமே இல்லாமல் ரயில்வே துறை மிக பெருந்தன்மையுடன் அந்த 8 ஏக்கர் நிலத்தை அவங்க இலவசமாக கொடுத்ததுனால அவள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட 95 கோடி அதுக்குண்டான ஃபண்ட் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபண்ட் சாங்ஷன் பண்ணிவிட்டு என்னுடைய அறிக்கையிலே வந்திருந்தது. இப்போ என்னன்னா தேர்தல் நேரங்கள் இந்த 2 மாதம் நடந்ததுனால, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்ததுனால எதுவுமே பண்ணல. இப்போ டெண்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. டெண்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இல்லாட்டி 2 வாரத்தில் முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிந்த உடன் நான் முதல்ல இந்த ஜி கார்னர் விஷயமாகவும் அதே மாதிரி மாருதி நகர், சஞ்சீவி நகர், ஒய் ஜங்ஷன் பகுதியில் வெஹிக்கிள் அண்டர் பாஸ் அதுவே நீங்கள் ஃபண்ட் சாங்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 150 கூட சாங்ஷன் பண்ணிட்டீங்க. பட் இந்த 2 மாதம் எந்த வேலையும் நடக்கலை. இது கிட்டத்தட்ட 15 வருஷம் கோரிக்கை இந்த ஜி கார்னர் முதற்கொண்டு. அதனால் இதையும் காலந்தாழ்த்தாமல் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு இங்கே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ஆரோ அவருக்கு சரி, துறை சார்ந்த அமைச்சரும் சரி, நான் கடிதம் போட்டிருக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். டெண்டரிங் ப்ராசஸ் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, சரிங்க. நான் கண்டிப்பாக நீங்கள் அது நீங்கள் சொன்ன மீட்டிங் முடிஞ்ச பிறகு கொடுங்க. நீங்கள் அது ஹைமாஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ கிடையாது. நான் கண்டிப்பாக அதை பரிசீலனை செய்து கொண்டு வந்து அது அங்கே ஸ்பாட் விசிட் மாதிரி பண்ண சொல்கிறேங்க. அந்த அலுவலகத்திலேருந்து தேவைப்பட்ட உடனே நிறைவேற்றி கொடுத்துறேன் நான்.